அம்புலிமாமா ராமாயணம் 25ஆம் பாகம். சுக்ரீவனின் சொற்களை கேட்ட ராமபிரான் பேசத் தொடங்கினார். உங்கள் இருவருக்கும் இடையே மூண்ட பகைக்கு காரணம் என்ன என்பதை அறிய விரும்புகிறேன். அந்த பின்னணியையும் உங்கள் இருவருடைய பலத்தையும் அறிந்த பின்னரே உங்களுக்கு நலம் பயக்கும் வழியை என்னால் ஆராய இயலும் என்றார். அதற்குச் சுக்ரீவன் பின்வருமாறு கூறினான். எம் தமையனான வாலியை என் தந்தையும் நானும் மிகுந்த மரியாதையுடன் போற்றி வந்தோம். தந்தை மறைந்த பின் மூத்தவன் என்ற முறையில் வாலி முடிசூடினான். நான் அவனுக்கு ஒரு தொண்டனைப் போல மிகுந்த பணிவுடன் ஏவல் செய்து வந்தேன். துந்துபி என்பவனின் மூத்த மகனான மாயாவி என்ற அசுரன் பெரும் பராக்கிரமசாலி. ஒரு பெண்ணின் நிமித்தமாக மாயாவிக்கும் வாலிக்கும் இடையே கலகமுண்டானது. ஒருநாள் நள்ளிரவு வேளையில் அந்த மாயாவி கிஷ்கிந்தையின் வாயிலுக்கு வந்தான். பெரு முழக்கமிட்டு வாலியை போருக்கு அழைத்தான். துயிலெழுந்த வாலி அந்த அசுரனின் செருக்கை அடக்கப் புறப்பட்டான். அந்த புண்ணிய மகளிர் எவ்வளவு தடுத்தும் வாலி நிற்கவில்லை. அவன் தனியாகச் செல்கிறானே என்ற கவலையினால் நானும் அவனுடன் சென்றேன். மாயாவி என் தமையனை கண்டதுமே அச்சமுற்று ஓடத் தொடங்கினான். நாங்களும் அவனை துரத்தினோம். அந்நேரம் சந்திரோதயமும் ஆனது. எங்களுக்கும் அவனுக்கும் இருந்த இடைவெளி குறைவதைக் கண்ட மாயாவி ஒரு நிலவறைக்குள் புகுந்து கொண்டான். வாலி அந்த நிலவறைக்குள் புகுந்து அந்த அசுரனை வதம் செய்துவிட்டு வருவதாக கூறினான். தான் வரும் வரை என்னை குகை வாசலிலேயே இருக்குமாறும் பணித்தான். நானும் வருகிறேன் என்று நான் கூறியதை அவன் ஏற்கவில்லை. தன் பாதங்களின் மீது என்னை சத்தியம் செய்ய சொல்லிவிட்டு வாலி உள்ளே நுழைந்தான். என் அண்ணனுக்காக அந்த குகை வாசலில் ஒரு முழு ஆண்டு காலம் காத்திருந்தேன். வாலியை காணவில்லை. வாலி இறந்திருப்பானோ என்று எனக்கு அச்சமும் ஐயமும் உண்டானது. என் அச்சத்தை மெய்ப்பிப்பது போல குகையிலிருந்து நுரை ததும்பிய செங்குருதி வெளிவரத் தொடங்கியது. உள்ளிருந்து பெரும் கூச்சல்களும் கதறல்களும் கேட்டன. அந்த கதறல் வாலியினுடையது போலவே எனக்கு தோன்றியது. இந்த அறிகுறிகளைக் கண்டு வாலி மடிந்து விட்டான் என எண்ணி துயரமும் அச்சமும் கொண்டேன். நான் அந்த குகை வாசலை ஒரு பெரும் பாறையினால் மூடினேன். வாலிக்கு நீர்க்கடன் செய்துவிட்டு கிஷ்கிந்தைக்கு திரும்பினேன். வாலியின் மரணச் செய்தியை நான் கூறாவிட்டாலும் அமைச்சர்கள் என்னிடமிருந்து விவரங்களை கேட்டறிந்தனர். தங்களுக்குள் ஆலோசித்து எனக்கு முடிசூட்டினார்கள். நான் அரசாட்சி செய்து வருகையில் வாலி அந்த மாயாவியை கொன்றுவிட்டு திரும்பி வந்தான். நான் அரசனானதை அறிந்து வாலி சினம் கொண்டு கொதித்தான். அமைச்சர்களை சிறைப்படுத்தினான். என்னை வஞ்சொற்களால் சாடினான். நான் மரியாதையுடன் அவனை வணங்கியும் அவன் என்னை வாழ்த்தவில்லை. என் மகுடத்தை அவன் பாதங்களில் வைத்தேன். ஆயினும் அவன் சினம் தணியவில்லை. மீண்டும் அவனையே அரசாளுமாறு வேண்டினேன். குகை வாசலில் நான் கண்டவட்டையும் கேட்டவட்டையும் விளக்கினேன். குகையை ஏன் பாறையினால் மூடினேன் என்பதையும் கூறினேன். நான் மகுடத்தை விரும்பவில்லை என்றும் நாட்டின் நலன் கருதியே அமைச்சர்கள் எனக்கு பட்டஞ்சூட்டினார்கள் என்றும் கூறினேன். நீ இல்லாத போது மன்னனாக பணியாற்றினேன் என்றும் இப்போது உனக்கு இளவரசனாகவே இருப்பேன் என்றும் சொன்னேன். ஆனால் வாலி எதையும் காது கொடுத்து கேட்கவில்லை. தனக்கு விருப்பமான அமைச்சர்கள் முன்னிலையில் என்னை இழிவாக பேசினான். அவன் குகைக்குள் சென்ற பிறகு ஓராண்டு காலம் மாயாவி கண்ணிலேயே படவில்லையாம். பின்னர் அவனையும் அவன் உறவினர்களையும் வதம் செய்தானாம். குருதி பெருகத் தொடங்கியதும் துர்நாற்றம் சகிக்க முடியாமல் குகை வாசலுக்கு வந்து என்னை அழைத்தானாம். நான் காத்திருக்காமல் அவனை உள்ளே வைத்து பாறையை மூடிவிட்டதாக வாலி தன் அமைச்சர்களிடம் கூறினான். இவ்வாறு என் மீது வீண்பழி சுமத்தி என்னை உடுத்திய துணியுடன் கிஷ்கிந்தையை விட்டு துரத்தினான். என் மனைவியையும் கவர்ந்து கொண்டான். இவ்வாறு தமையனால் துரத்தப்பட்டு நான் உலகம் முழுவதும் சுற்றினேன். இறுதியில் இந்த ரிஷ்யமுக மலையில் எனக்கு புகலிடம் கிடைத்தது. ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால் வாலியால் இந்த மலை மீது கால் வைக்க முடியாது. யாதொரு தவறும் செய்யாதிருந்தும் நான் இத்தகைய இன்னல்களுக்கு ஆளானேன். இனி வாலியின் வலிமையை உமக்குச் சொல்கிறேன். அவன் சூரிய உதயத்திற்கு முன்னரே 4 திசை கடல்களையும் மிக எளிதாகச் சுற்றி வருவான். மலை சிகரங்களின் மீது ஏறி பெரும் பாறைகளை பந்துகளைப் போல எரிந்து விளையாடுவான். பெரிய மரங்களை அனாயாசமாக ஒடிப்பான். மற்றொரு கதையையும் சொல்கிறேன். எருமை வடிவம் கொண்ட துந்துபி என்ற அசுரன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு 1000 யானைகளின் பலம். அவன் தன் வலிமையால் செருக்குற்று சமுத்திரராஜனிடம் சென்று போருக்கு அழைத்தான். சமுத்திரராஜன் மனித வடிவில் தோன்றி உன்னுடன் போர் புரியும் வலிமை எனக்கு இல்லை என்றார். ஆனால் இமயமலையிடம் அந்த ஆற்றல் உண்டு என்றும் அவனிடம் செல்லுமாறு கூறினார். துந்துபி இமயத்திடம் சென்று தன் கொம்புகளால் பாறைகளை சிதறடித்து முழக்கமிட்டான். இமயமலை அவனிடம், மகனே, என்னால் உன்னுடன் போர் புரிய இயலாது என்றது. இங்கு முனிவர்கள் தவத்தில் இருப்பதால் போர் செய்ய இடமும் இல்லை என்றது. கிஷ்கிந்தையில் வாலி என்ற வானரச் சிறந்தவன் இருக்கிறான் என்றும் அவன் உன் செருக்கை அடக்குவான் என்றும் கூறியது. துந்துபி கிஷ்கிந்தைக்கு வந்து வாயிலை தன் குளம்புகளால் கீறி ஆரவாரம் செய்தான். அவன் அட்டகாசம் பொறுக்காமல் வாலி அந்தப்புற மகளிர் சூழ வெளியே வந்தான். அவன் துந்துபியை பார்த்து, உன்னை எனக்கு தெரியும் என்றான். ஏன் இவ்வாறு முழங்குகிறாய்? உயிருடன் இருக்க ஆசையில்லையா என்றும் கேட்டான். அதற்கு அந்த அசுரன், மகளிர் முன்னிலையில் வீரவசனம் பேசுவதல்ல, என்னுடன் போர் செய் என்றான்.
இப்போது முடியாவிட்டால் இன்று இரவு முழுவதும் இன்பமாக இருந்துவிட்டு போ. உன் வானரங்களுக்கு பொறுப்புகளை ஒப்படைத்து வேறு மன்னனை நியமித்துவிட்டு நாளை காலை போருக்கு வா. அதுவரை உனக்கு அவகாசம் தருகிறேன் என்றான். வாலி அவனை ஏளனமாகச் சிரித்து தாரை உள்ளிட்ட மகளிரை அனுப்பிவிட்டான். இந்திரன் தனக்கு அளித்த பொன்மாலையை அணிந்து கொண்டு போருக்கு வந்தான். இருவருக்கும் இடையே கடுமையான போர் நிகழ்ந்தது. வாலி அந்த அசுரனின் கொம்புகளை பற்றிச் சுழறி தரையில் அடித்து துவைத்தான். அந்த அடியில் துந்துபியின் செவிகளிலிருந்து குருதி வழிந்தது. வாலியின் பலம் பெருகியது. அசுரன் பலமிழந்தான். இறுதியில் வாலி அவனை தூக்கி நிலத்தில் அடித்துக் கொன்றான். அவ்வாறு மடிந்த துந்துபியின் உடலை வாலி தூக்கி எறிய அது பல காத தூரம் சென்று விழுந்தது. அந்த உடலிலிருந்து சிதறிய குருதி துளிகள் மதங்க முனிவரின் ஆசிரமத்தில் விழுந்தன. அதைக் கண்டு முனிவர் சினம் கொண்டார். இந்த உடலை இங்கு எறிந்தவனோ அவனது ஆட்களோ இந்த வனத்திற்குள் நுழைந்தால் மாண்டு போவார்கள் என்று சாபமிட்டார். மதங்க முனிவரின் சாபத்தை கேட்ட வாலியின் ஆட்கள் அஞ்சி ஓடி வாலியிடம் செய்தியை கூறினர். வாலி மன்னிப்புக் கோரியும் முனிவர் சாப விமோசனம் அளிக்கவில்லை. அது முதல் வாலி இந்த ரிஷ்யமுக மலையின் நிழலையும் நெருங்க மாட்டான். அந்த விவரம் அறிந்து நான் என் அமைச்சர்களுடன் இங்கு தங்கியுள்ளேன். அதோ குன்று போல தெரிவதுதான் துந்துபியின் ஊடல். வாலியின் பலத்திற்கு இன்னுமொரு சான்று கூறுகிறேன். அதோ தெரியும் 7 சால் மரங்கள் இருக்கின்றனவே, அவற்றுள் எதன் தண்டையும் துளைக்கும் வகையில் வாலி அம்பு எய்ய வல்லவன். இத்தகைய பலசாலியை நீர் எவ்வாறு வதம் செய்வீர் என்று கேட்டான். சுக்ரீவன் கூறியதை கேட்டு லக்ஷ்மணன் சிரித்தார். ராமர் என்ன செய்தால் உனக்கு நம்பிக்கை ஏற்படும் என்று கேட்டார். அதற்கு சுக்ரீவன், வாலியின் ஆற்றலை நான் அறிவேன். அவன் இதுவரை தோல்வியை கண்டதில்லை. அவனுக்கு அஞ்சியே நான் இங்கு இருக்கிறேன். ராமரின் பராக்கிரமம் எனக்கு தெரியாதே என்றான். ராமர் துந்துபியின் உடலை அணுகினார். தன் கால் பெருவிரலால் அதை தூக்கி 10 காத தூரம் செல்லும்படி வீசி எறிந்தார். அதைக் கண்ட சுக்ரீவன் வியப்படையவில்லை. ராமரே, இதை வாலி வீசியபோது அவன் போரினால் களைப்புற்றிருந்தான். மேலும் அது அப்போதுதான் இறந்த உடல், இப்போது இது காய்ந்து போய் எடை குறைந்துவிட்டது என்றான். எனவே உமக்கும் வாலிக்கும் உள்ள பல வேறுபாடு எனக்கு தெளிவாக தெரியவில்லை. இந்தச் சால் மரங்களில் எதையாவது துளைக்கும்படி நீர் அம்பு எய்தால் உங்கள் பலத்தை என்னால் உணர முடியும் என்றான். ராமர் ஒரு கணை தொடுத்தார். அது 7 சால் மரங்களின் தண்டுகளையும் துளைத்தது. பின்னர் மலைக்குள் புகுந்து பூமியை பிளந்து கொண்டு மீண்டும் மேலே வந்தது. இறுதியில் ராமரின் அம்பராத்தூணிக்குள் புகுந்தது. இதைக் கண்டு வியப்பில் ஆழ்ந்த சுக்ரீவன் பேசினான். ராமரே, வாலியை பற்றி என்ன பேச்சு? தேவேந்திரனே தேவர்களுடன் வந்தாலும் முன்னால் நிற்க முடியாது. உமது நட்பு கிடைத்தது என் பாக்கியம். என் பகைவனான வாலியை இப்போதே வதம் செய்வீராக என்று கூறி ராமரின் முன் விழுந்து வணங்கினான். ராமர் சுக்ரீவனை அணைத்துக் கொண்டார். இப்போதே கிஷ்கிந்தைக்கு போவோம் என்றார். நீ எங்களுக்கு முன்னால் சென்று வாலியை போருக்கு அழை என்றார். ராம, லக்ஷ்மணன், சுக்ரீவன் உள்ளிட்டோர் கிஷ்கிந்தைக்குச் சென்றனர். மற்றவர்கள் அடர்ந்த மரங்களின் பின்னால் மறைந்திருந்தனர். சுக்ரீவன் மட்டும் வாலிக்கு கேட்கும்படி பயங்கர முழக்கமிட்டான். தம்பியின் முழக்கத்தை கேட்டு சினம் கொண்டு வாலி வந்தான். அண்ணனும் தம்பியும் உக்கிரமாக போர் புரிந்தனர். ராமர் வில்லேந்தி நின்றும் இருவரில் யார் வாலி யார் சுக்ரீவன் என்று அடையாளம் காண முடியாமல் திகைத்து நின்றார். இதற்குள் சுக்ரீவன் வாலியிடம் அடிபட்டு உடல் முழுவதும் குருதி வழிய ராமரை காணாமல் அஞ்சி ஓடினான். வாலி அவனை துரத்தினான். சுக்ரீவன் வாலியிடம் சிக்காமல் ரிஷ்யமுக மலையை அடைந்தான். பிழைத்து போ என்று வாலி திரும்பிச் சென்றான். பின்னர் ராம, லக்ஷ்மணன், அனுமனும் மலைக்கு திரும்பினர். சுக்ரீவன் ராமரை கண்டு அவமானத்துடன் தலைகுனிந்தான். இது என்ன காரியம்? நான் அடிவாங்குவதற்காகவா என்னை அழைத்தீர்? வாலியை கொல்ல முடியாது என்று சொல்லியிருந்தால் நான் இங்கிருந்து அசைந்திருக்க மாட்டேனே என்றான். அம்புலிமாமா ராமாயணம் 25ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.